ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியா. நீங்களும் ஏதாவது ஹோல்சேல் தொழில் செய்யணுன்னா இந்த 5 தொழில்களில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கெயின் பண்ணி தரோம். என்ன தொழில் எப்படி செய்கிறான்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லெதர் பேக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த லெதர் பேக்கை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இந்த மெட்டீரியல் எங்கே வாங்குறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். உங்கள் தொழில் பிக்கப்பாக உங்களுக்கு அதிக வருமானத்தை எடுத்து கொடுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கிளாத் பட்டன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அதாவது இந்த ஷர்ட்டில் வரக்கூடிய அந்த பட்டன் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அதுக்கு மிஷினரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. 5 லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா பிக்கப்பாக உங்களுக்கு அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஜுவல்லரி பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த ஜுவல்லரிக்கு வரக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலன்னு ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்தால் போதுமானது. மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், இந்த ஜுவல்லரி பாக்ஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை இந்த ஜுவல்லரி கடைகளுக்கு போய் நீங்கள் சப்ளை பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஹேர் பேண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேர் பேண்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். ஸோ இதிலே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதையே நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கேப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த கேப்பை எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா இதுலேயே இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த கேப்பில் 3-4 வெரைட்டி வருது. அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அந்த தொழிலுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் உங்களால் நல்ல லெவலுக்கு போக முடியும். நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.